நாட்டில் 3 இடங்களில் மூவர் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். திப்பட்டுவாகம விகாரைக்கு செல்லும் வழியில் கத்தி மற்றும் கத்தரிக்கோலால் குத்தப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக 37 வயதுடைய ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை ஹக்மன போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கஹட்டகஹ கொரட்டுவ பகுதியில் 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். மேலும் சேருனுவர மகாவெலிகம பிரதேசத்தில் 41 வயதுடைய நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டு நிகழ்வுகள் நாடளாவிய ரீதியில் வெகு விமர்சையாக இடம்பெற்றது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்திலும் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றது. இந்நிலையில் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளுடன் மஹிந்த ராஜபக்ஷவின் புதுவருட கொண்டாட்ட படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 14 வயது மாணவியை கடத்திச் சென்ற குற்றச்சாட்டின் பேரில் 17 வயது இளைஞர் ஒருவரை காத்தான்குடி போலீசார் கைது செய்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆரியம்பதி கிரான்குளத்தைச் சேர்ந்த மேற்படி மாணவியை காதல் என்ற பெயரில் கடத்திச் சென்ற திருகோணமலை குச்சவெளியைச் சேர்ந்த 17 வயது இளைஞர் கொழும்பில் சில நாட்கள் அவருடன் தங்கியிருந்துள்ளார். அதனை அடுத்து மீண்டும் நேற்று சொந்த இடம் திரும்பி வீட்டில் தங்கியிருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றின் அடிப்படையில் காத்தான்குடி போலீசார் குறித்த இளைஞரை கைது செய்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட இளைஞர் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த மாணவி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைத்திய பரிசோதனைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவை கிரித்தல பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 17 வயதான யுவதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கி பிரயோகத்தை 40 வயதுடைய நபரே மேற்கொண்டுள்ளதாகவும் அவருக்கும் சிறுமிக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாகவே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்த யுவதி திருமணமான ஒருவருடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. அவர்களுக்கிடையிலான வாக்குவாதம் காரணமாக துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் மின்னேரியா போலீசார் கான்கிரீட்டால் செய்யப்பட்ட ஒட்டகச்சிவிங்கி சிலை இடிந்து விழுந்ததில் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவம் ஹெட்டிபொல திக்கலகெதர பிரதேசத்தில் நிகழ்ந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த குழந்தை குளியாப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளது. குழந்தையின் வீட்டின் முற்றத்தில் வைக்கப்பட்டிருந்த கான்கிரீட்டால் செய்யப்பட்ட ஒட்டகச்சிவிங்கியின் சிலையே குழந்தையின் உடலில் விழுந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் 8 வயது சிறுவனே உயிரிழந்துள்ளான். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கெட்டிப்பொல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.